கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கி 26/1/2026 திங்கட்கிழமை. அன்பான தெய்வ பிள்ளைகளே, இன்றைக்கி பிற்பகல் சரியாக 2:25. அன்பான தெய்வ பிள்ளைகளே, இன்றைக்கி அதிகாலையில் பரிசுத்த ஆவியானவர் என்னோடு இடைப்பட்ட அந்த காரியத்தை நான் செய்து முடிச்சிருக்கேன். அன்பான தெய்வ பிள்ளைகளே, சரிங்களா? இந்த பக்கத்தில் நான் படுத்து நித்திரை செய்வதற்காக போட்டிருந்த கட்டில் அப்புறப்படுத்திட்டேன். கொசுவலை இல்லாமல் தூங்க முடியாது. அந்த இடத்துல தான் கீழே பாய் போட்டு படுக்கணும். அதனால் கொசுவலையை அதில் வச்சுருக்கேன். அன்பான தெய்வ பிள்ளைகளே, சரிங்களா? அந்த பக்கமாக இருந்த அந்த கட்டிலையும் அப்புறப்படுத்திட்டேன். அன்பான தெய்வ பிள்ளைகளே, சரிங்களா? அப்புறம் கொஞ்சம் இருந்த அந்த ஒயிட் சிமெண்ட்டை அந்த பக்கத்தில் அடிச்சிட்டேன். அந்த பக்கத்தில் அடித்து கரெக்ட் பண்ணிட்டேன். அன்பான தெய்வ பிள்ளைகளே, சரிங்களா? இப்போது இந்த செட்டப்பையும் நான் மாற்றிருக்கேன், சேஞ்ச் பண்ணியிருக்கேன். அன்பான தெய்வ பிள்ளைகளே, கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பான தெய்வ பிள்ளைகளே, இன்றைக்கி 27/1/2026 செவ்வாய்க்கிழமை அதிகாலை 6:10. அன்பான தெய்வ பிள்ளைகளே, நேற்று இரவிலே ஆண்டவர் எனக்கு தந்த ஆலோசனையின்படி இந்த ரூமுடைய செட்டப் எல்லாம் மாற்றிட்டேன், சரிங்களா? இந்த பக்கம் சர்ச் வச்சுருந்த அந்த கட்டில், இந்த பக்கம் நான் படுக்கிறதுக்கு போட்டு வந்திருந்த கட்டில் எல்லாத்தையுமே எடுத்து அப்புறப்படுத்திட்டேன், சரிங்களா? அந்த பழைய கூடாரத்தில் கொண்டு போட்டேன். நேற்று இரவு, அதாவது இன்றைக்கி அதிகாலையெல்லாம் நான் இந்த பாயில் தான் படுத்திருந்தேன். அன்பானவர்களே, இனி நான் தரையில் தான் படுப்பேன், சரிங்களா? இனி எந்த கட்டிலையும் இந்த இதுக்குள்ளே கொண்டு வர மாட்டேன். ஆண்டவர் அனுமதிக்காமல் இதை ஊழியம் செய்வதற்கான இடமாக ஆண்டவர் ஆயத்தப்படுத்த எனக்கு ஆலோசனை தந்தார். ஆகவே அதற்கான காரியங்களை நான் செய்திருக்கிறேன். அன்பான தெய்வ பிள்ளைகளே, சரிங்களா? நான் அதிகாலை 5:15 மணிக்கெல்லாம் எழும்பிட்டேன். அன்பானவர்களே, சரிங்களா? கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பான தெய்வ பிள்ளைகளே, இனி வரக்கூடிய காலங்களிலே, அதாவது இந்த உயர்திரு மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களிடத்திலிருந்து நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட், அதாவது தடையில்லா சான்று நான் பெற்றுக்கொள்வதற்காக முயற்சி பண்ணி கொண்டிருக்கிறேன்னு சொன்னேன். அது மனு எல்லாம் நான் ரெடி பண்ணிட்டேன், சரிங்களா? தேவையான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ஜெராக்ஸ்லாம் எடுத்து ரெடி பண்ணிட்டேன். வரக்கூடிய திங்கட்கிழமை, அதாவது 2/2/2026 வரக்கூடிய பிப்ரவரி மாதம் 2ஆம் தேதி, அடுத்த திங்கட்கிழமை, சரிங்களா? வரக்கூடிய திங்கட்கிழமை எதிர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகம் திருநெல்வேலிக்கு போய் மண்டே பெட்டிஷனாக அந்த கோரிக்கை மனுவை நான் அங்கே சமர்ப்பிக்க போகிறேன், சரிங்களா? அதன் மீது அவர்கள் உரிய நடவடிக்கை எடுத்து நிச்சயமாகவே தடையில்லா சான்று வழங்குவார்கள் என்பதில் எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை. அன்பான தெய்வ பிள்ளைகளே, அதை பெற்றுக்கொண்ட பிறகு வழக்கமாக ரெகுலராக இந்த இடத்துல குறிப்பிட்ட நாட்களில் ஆட்கள் வந்தாலும் சரி வராவிட்டாலும் சரி நான் இங்கே இருப்பேன், சரிங்களா? நான் இங்கே இப்படி செய்திகள் நான் பிரசங்கம் பண்ணுவேன். ஆவியானவர் எனக்கு என்ன ஆலோசனை கொடுக்குறார் அப்படின்னு சொன்னால், இந்த ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷத்தை நான் பைபிள் ஸ்டடியாக ஜனங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும் அப்படிங்கிறத எனக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தி தந்திருக்கிறார். ஆகவே அதை நான் சரியாக ப்ரிப்பேர் பண்ணி நோட்ஸ் எடுத்து அந்த
தடையில்லா சான்று பெற்ற பிறகு இந்த கிறிஸ்துவின் கூடாரத்தில் நான் அதை பிரசங்கம் பண்ணுவேன், அதை நான் கற்றுக் கொடுப்பேன். அன்பான தெய்வ பிள்ளைகளே, அதாவது கிறிஸ்டியன் ரிலீஜியஸ் தியாலஜிக்கல் அகாடமி அப்படிங்கிற பேரில், சரிங்களா, கிறிஸ்டியன் ரிலீஜியஸ் தியாலஜிக்கல் அகாடமி அப்படிங்கிற பேரில் இந்த கிறிஸ்துவின் கூடாரத்தில் வச்சு நான் அந்த ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை ஜனங்களுக்கு கற்றுக் கொடுப்பதற்கு நான் ஆயத்தப்படுகிறேன். அன்பான தெய்வ பிள்ளைகளே, சரிங்களா. ஞாயிற்றுக்கிழமை கண்டிப்பாக நான் அதை போதிப்பேன். அப்புறம் இடைப்பட்ட நாட்களில் ஆண்டவர் எப்படி நடத்துகிறாரோ அப்படி. அன்பான தெய்வ பிள்ளைகளே, அது உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். அதில் கலந்து கொள்வதற்கு, பங்கு பெறுவதற்கு நான் உங்களை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற பரிசுத்தமுள்ள மேலான நாமத்தினாலே அன்போடு அழைக்கிறேன், வரவேற்கிறேன். அன்பான தெய்வ பிள்ளைகளே, சரிங்களா. நீங்களும் ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன். பிரைஸ் தி லார்ட். தேங்க்யூ ஜீசஸ்.